கிராமத்துல கூலி வேலை பண்ற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அவங்க பணத்தை வச்சிருக்காங்க 1,00,000 ரூபா. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரையான் அரிச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும். சரி அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த 1,00,000 ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம்னு நான் ஆசைப்பட்டேன். பண்ணல எல்லாம் ராகவேந்திர சுவாமி, நம்ம கும்புற சுவாமி தான். அச்சத்தை இழந்து தவித்த குடும்பத்தின் கண்ணீரை 24 மணி நேரத்தில் துடைத்து ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்திய நடிகர் ராகவா லாரன்ஸ். உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு மண்ணா பிரிச்சுன்ற வார்த்தையை இருந்துச்சு. உழைப்புக்கு ஏற்ற மரியாதை நீங்க செலுத்திட்டு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கிலாதரி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்து கருப்பி. இவர் கூலி வேலை செய்து தினமும் 500 ரூபாய் ஒதுக்கி தன் மகளின் காதணி விழாவுக்காக தகர உண்டியலில் ஒரு வருடமாக பணத்தை சேமித்திருந்தார். ஊரை வீடு என்பதால் பாதுகாப்புக்காக அந்த உண்டியலை வீட்டில் குழி தோண்டி புதைத்து வைத்திருந்தார். இறுதியாக 2 மாதங்களுக்கு முன்பு பணத்தை எண்ணிய போது 1,00,000 இருந்தது. ஆனால் சேமிக்க எண்ணிய அவர் அந்த உண்டியலை தோண்டி எடுக்கும் போது சமீபத்தில் பெய்த மழையால் தகரத்தை கரையான் கீறி உள்ளிருந்த 500 ரூபாய் நோட்டுகளை சேதப்படுத்தியிருந்தது. தன் கனவுகளும் பணமும் நசுங்கியதை கண்டு குடும்பமே கதறி அழுது சோகத்தில் மூழ்கினர். சேதமான பணத்தை மாற்றுவதற்காக வங்கிக்கு சென்ற போதும் கரையான் கீறிய பணத்தை மாற்ற முடியாது என நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் உதவி நாடி அந்த குடும்பம் கண் கலங்கியபடி காத்திருந்தது. இந்த நிலையில்தான் இல்லாதவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத கடவுளான ராகவா லாரன்ஸ் அந்த குடும்பத்தை அழைத்து உதவி இருக்கிறார். அந்த வீடியோவை தனது பக்கத்திலும் பகிர்ந்து நிகழ்ந்துள்ளார். இந்த கண்ணீர் மழையை தொலைச்ச ராகவா சார் என்னைக்கு என்னென்றும் நல்லா இருக்கணும். அந்த கனவால கூட நினைக்க முடியாத சந்தோஷம். பண்ணல எல்லாம் ராகவேந்திர சுவாமி, நம்ம கும்புற சுவாமி தான். கிராமத்துல கூலி வேலை பண்ற ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மண்ணில் தோண்டி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அவங்க பணத்தை வச்சிருக்காங்க 1,00,000 ரூபா. அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்காக போய் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. கரையான் அரிச்சிட்டு இருக்கு மொத்த பணத்தையும். சரி அவங்கள வர வச்சு அதே மாதிரி பாக்ஸில் இந்த 1,00,000 ரூபா போட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதெல்லாம் வர சொல்லியிருக்கேன். ராகவேந்திர அப்பா மடியில் வச்சிடுவோம். அவங்க இதை திறந்து பார்த்து சந்தோஷப்படும். ஏன்னா இது நான் கொடுக்கல, ராகவேந்திர அப்பா தானே கொடுக்குறாரு. அங்க பாருங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, திறந்து பாருங்க. உழைச்சிட்டு கஷ்டப்பட்டு மண்ணா பிரிச்சுன்ற வார்த்தையை இருந்துச்சு. உழைப்புக்கு ஏற்ற மரியாதை நீங்க செலுத்திட்டு. இந்த கண்ணீர் மழையை தொலைச்ச ராகவா சார் என்னைக்கு என்னென்றும் நல்லா இருக்கணும். அந்த கனவால கூட நினைக்க முடியாத சந்தோஷம். பண்ணல எல்லாம் ராகவேந்திர சுவாமி, நம்ம கும்புற சுவாமி தான்.